Hi, welcome to holisticinvestment.in. Mirae Asset Nifty Large Mid Cap 250 Index Fund ஓட எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ரெண்டுத்துலையுமே இருக்கிறதுனால லார்ஜ் கேப்போட ஸ்டெபிலிட்டி அண்ட் மிட் கேப்போட க்ரோத் பொட்டன்ஷியல் ரெண்டுமே கலந்து ஒரு பேலன்ஸாக நம்மளுக்கு அப்ரோச் இதில் இருந்தாலுமே இந்த ஃபண்ட் நம்மளுக்கு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையன்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு NFO அப்படின்றதுனால இது 10th October 2024 ஓப்பன் ஆகி 18th October 2024 க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஈக்விட்டிலே லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில் இது பிலாங் பண்ணுது. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக என்ன வச்சுருக்காங்கன்னா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRI தான் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டில் எந்த விதமான என்ட்ரி லோட் அஸ் வெல் அஸ் எக்ஸிட் லோட் கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 5,000 rupees. அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸாக இந்த ஃபண்டுக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் எக்தாகலா அண்ட் மிஸ்டர் விஷால் சிங். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். அதுவும் இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை எப்படியாவது க்ளோஸ்லி ரெப்ளிகேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இது ட்ராக்கிங் எரரும் உண்டு. ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றி கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸை பற்றி சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 எந்த பர்ஃபார்மன்ஸை வந்து க்ளோஸ்லி ட்ராக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா NSEல லிஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ளஸ் நிஃப்டி 100 அண்ட் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க 100 லார்ஜ் கேப் அண்ட் 150 மிட் கேப் கம்பெனிஸ் இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இது வந்து க்ளோஸ்லி ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கு அக்ரிகேட் வெயிட்டாக வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 50% ஈச் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவார்ட்டர்லி பேசிஸை இந்த அக்ரிகேட் வெயிட்டை ரீசெட்டும் பண்ணுவாங்க. ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கு இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ETF ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது யூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா financial services, IT, capital goods, automobile and auto components, healthcare, oil, gas and consumable fuels, fast moving consumer goods, chemicals, consumer services, metals and mining, consumer durables, telecommunication, power, construction, realty, services, construction material, textile, diversified, media, entertainment and publication அப்படின்னு இத்தனை செக்டார்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு தான் 25.15% அண்ட் லோவஸ்ட் வெயிட்டேஜ் மீடியா என்டர்டைன்மெண்ட் அண்ட் பப்ளிகேஷன் செக்டாருக்கு 0.10% கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ICICI பேங்க் லிமிடெட், இன்ஃபோசிஸ் லிமிடெட், ITC லிமிடெட், பாரதி ஏர்டெல் லிமிடெட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட், சூசான் எனர்ஜி லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட். இதில் டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் HDFC பேங்க் லிமிடெடுக்கு இருக்குது. வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.58%. டாப் 10th பொசிஷன் ஆக்சிஸ் பேங்க் லிமிடெடுக்கு இருக்குது. 1.22% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதோட டாப் 10 கம்பெனிஸ் அண்ட் செக்டார் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது. அண்ட் இப்போ இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன் September 30, 2024 வரைக்கும் நம்ம கேதர் பண்ணியிருக்க டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேப்லெட் காலமாக இருக்கட்டும், இந்த கிராஃபாக இருக்கட்டும், என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுன்னா 1 இயரில் இது 43.54% ரிட்டர்னும், 5 இயர்ஸ் 25.753% ரிட்டர்னும், சின்ஸ் இன்செப்ஷன் 17.09% ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. அந்த கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் அங்கங்கே டிப்ஸ் இருந்தாலுமே லாங் டேர்மில் ஒரு பிகர் பிக்சர் எடுத்து பார்த்தோம்னா லாங் டேர்மில் கன்சிஸ்டண்ட்டாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்க்குற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றின அண்ட் இது ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ் பற்றி நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லைன்றதை எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை 4 கீ அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்பர் 1, பேலன்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸோட பிளெண்டான எக்ஸ்போஷர் கிடைக்குது, ஒரு பிளெண்டட் எக்ஸ்போஷர். ஸோ இதில் நமக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. அதோட மிட் கேப் ஸ்டாக்ஸோட க்ரோத் பொட்டன்ஷியலோட ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இது ப்ரொவைட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்.
அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். நம்பர் 2 வந்து 250 ஸ்டாக்ஸ்க்கு மத்தியில் இது டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது தான். ஸோ 250 ஸ்டாக்ஸ் இவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கிறதுனால இந்த ஃபண்ட் ஒரு ஹைலி டைவர்சிஃபைட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாக்கோட ரிஸ்க், புவர் பர்ஃபார்மன்ஸோட ரிஸ்க் வந்து அந்த ரிஸ்க் இம்பேக்ட் இது ரெடியூஸ் பண்ணிடுது. ஏன்னா இத்தனை ஸ்டாக்ஸ் இது வைட்லி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ நம்ம இந்த மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு வைடர் கவரேஜ் கிடைக்குது அண்ட் ரிஸ்க்கும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இருக்குது. இதுவும் ஒரு அட்வான்டேஜ். நம்பர் 3 வந்து க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் ஸ்டாக்ஸோட ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். இதனால ஒரு பியூர்லி லார்ஜ் கேப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் விட இதில் அதிக ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இன்னும் பெட்டராக கிடைக்கிறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் இருக்கிற ஸ்டெபிலிட்டியை விட கொஞ்சம் அதிக லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டியும் இதில் கிடைக்கும். ஏன்னா இதில் ரெண்டுத்துலேயுமே பிளெண்ட் இருக்கிறதுனால. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இது ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுனால பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப கட் டவுன் ஆகிடுது. ஸோ ஏன்னா லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இதில் இருக்கும். இதனால் நம்மளுக்கு ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் வேலையே நம்ம லார்ஜ் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்ஸை டேப் இன் பண்ணலாம் மார்க்கெட்டில். இது எல்லாமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயுமே 4 பொட்டன்ஷியல் ட்ராபேக் இருக்குது, 4 டிஸ்அட்வான்டேஜ். நம்பர் 1 ஹையர் வாலட்டாலிட்டி. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுனால ஒரு பியூர் லார்ஜ் கேப் ஃபண்டில் இருக்கிற வாலட்டாலிட்டியோட கொஞ்சம் அதிக வாலட்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இதனால இன்னும் ஒரு ஷார்ப்பர் அப் அண்ட் டவுன் இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 2 ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோட லெஸ் அக்ரெசிவாக இருக்கும். இப்போது மிட் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் கொடுத்தாலுமே ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கிற ஒரு க்ரோத் பொட்டன்ஷியலோட கம்மியாக லெஸ் அக்ரெசிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மிட் கேப் ஃபண்ட்ஸ்க்கு இருக்காது. ஸோ இது அந்தளவுக்கு உங்களுக்கு மேபி உங்களுக்கு பெஸ்ட் சூட்டபிள் ஃபிட்டாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அப்படின்னா. தேர்ட் வந்து பேசிவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி லிமிட் பண்ணுது. ஏன்னா இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுனால எஸ்பெஷலி ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கிடையாது. ஒரு ஆக்டிவ் ஒரு ஃபண்ட் மேனேஜர் டிசிஷன் எடுத்துகிட்டு இல்லை. இங்கே இப்போ ஷார்ட் டேர்மாக ஏதாவது மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அது கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரி சடனாக டைனாமிக்காக ஃபண்ட் அலோகேஷன் நீங்கள் பண்ண முடியாது. இல்லைனா இப்போ மார்க்கெட்டில் டவுன் டர்ன் வருது, ஏதாவது மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷரும் எடுக்க முடியாது. என்ன இருந்தாலுமே இது பேசிவ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுனால குட் ஆர் பேட் இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளால் வந்து ஒரு டைனாமிக் ஃபண்ட் அலோகேஷன் ஆக்டிவாக டிசைட் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளை மிஸ்ஸும் பண்ணலாம். இல்லைனா ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர் எடுக்க முடியாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா செக்டாரல் கான்சன்ட்ரேஷன். ஸோ மெனி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரி மிரே அசெட் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டாரல் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டாரும் ஐடியும் ரொம்ப டாமினேட் பண்ணுறதுனால பொட்டன்ஷியலி இதுக்கு தான் ஹையர் எக்ஸ்போஷர் போகுது. அதனால் இந்த மாதிரி ஹையர் எக்ஸ்போஷர் ஒரு சர்டன் செக்டார்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும்போது இந்த செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பொட்டன்ஷியல் ரிஸ்க்கும் இந்த ஃபண்டில் இருக்குது. இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ நம்மளோட அனலைசிஸ்லேருந்து ஃபைனல் டேக்அவே என்ன, மிரே அசெட் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து போத் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கு எக்ஸ்போஷர் இருக்குது இந்த ஃபண்டில். ப்ளஸ் ஒரு பேலன்ஸ் மிக்ஸாக க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் இதனால் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே உங்கள் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்க ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பேலன்ஸ் மிக்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு இந்த ஃபண்ட் ஐடியலாக இருக்கலாம். பட் அப்போ கூட நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஹையர் வாலட்டாலிட்டியும் இருக்கும் அண்ட் இந்த ஃபண்டில் பேசிவ் அப்ரோச் இருக்கிறதுனால ஒரு லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஓகேனா ப்ராபப்ளி உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸோட மேட்ச் ஆகுதா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவோட மேட்ச் ஆகுதா, எவ்வளோ அலோகேஷன் கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் ரனில். ஸோ நிறைய உங்களோட யூனிக் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அண்ட் யூனிக் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து தான் இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. உங்களுக்கு எப்படி ஒரு இன்வெஸ்டராக தான் நீங்கள் இது முடிவு எடுக்க முடியும் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றது. பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க ப்ளஸ் உங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஏன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமாக ரிஸ்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இதே மாதிரி சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, இதை விட கம்மியான லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் லோவர் ட்ராக்கிங் எரரோடே இருக்கும். ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி கம்மி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ட்ராக்கிங் எரர் உள்ள ஃபண்ட்ஸில் சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் சப்போஸ் நீங்கள் ஒரு டைனாமிக் ஃபண்ட் அலோகேஷன் வேணும் ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டே அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும்,
ப்ளஸ் நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்து நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் இன்னும் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஃபண்ட் அலோகேஷன் இருக்கும். ஒரு மார்க்கெட்டில் இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஷார்ட் டேர்மில் ஏதாவது பீரியடில் வருதுன்னா நீ கண்டிப்பாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அது கேபிட்டலைஸ் பண்ண பார்ப்பாங்க. இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர் எடுப்பாங்க. ஸோ ஒரு டைனாமிக் ஃபண்ட் அலோகேஷன் இருக்கும். இந்த மாதிரி பேசிவ் ஃபண்ட் மாதிரி பேசிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது, ஒரு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அதில். ப்ளஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் குட் ஆர் பேடோ அதை தான் வந்து ரெப்ளிகேட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும். பட் ப்ளஸ் இண்டெக்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாது. பட் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் மார்க்கெட்டே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ், ஸோ இண்டெக்ஸை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் அதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் இன்னும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபைனலி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அவ்வளோ ஐடியா இல்லை, ஏன்னா உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதோ மார்க்கெட் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை, ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய ஃபேக்டர்ஸோட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களுக்கு அலைன் ஆகுதா, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸோட அலைன் ஆகுதா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டோட அலைன் ஆகுதா, நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணி பிளான் பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் இன்னும் உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக தான் இருக்கும் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.